ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கோயில்பேட்டில் சரியான மழை வேலைக்கு போகிறோம். அன்னைக்குன்னு தான் தொறு கழுத மோத்திரம் வச்ச மாதிரி. அதனால் டீ வந்து வீட்டிலேயே அடித்து குடிச்சு ஓரிய புக்கெட் வச்சு யாரும் படிச்சுட்டா ஓகே அள்ளு வளப்படன் ரைட் சந்தோஷம். நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்திக்கு கல்யாணம் இன்னைக்கு கூட பண்ணலை. நல்லா இருக்கட்டும். போய் செஞ்சுட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டோ போஸ்ட் கொடுப்பேன் சரியா? இல்லை வேணாம், கொஞ்சம் சட்டையை மாற்றிட்டு ஃபங்க்ஷனில் போய் உட்காந்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். காத்தில் குட்டி வடக்கன் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பார்த்தாச்சு. என்ன பார்த்தாச்சு? எங்கடா வரீங்க நீங்களா? ராஜஸ்தான்ல இருந்து நேரா பையா अपना टाइम का है. நாமத்தை போட்டா அப்படி तुझे देखा तो ये जाना सनम. நம்ம எங்கே போக போகிறோம்னா மயிரை வெட்ட போக போகிறோம். இப்படி சொல்லாத, முடி முடி வெட்ட போகிறோம். முடி வெட்ட போய் பார்ப்போம். நமக்கு தெரிஞ்ச உங்களுக்கு யாராவது க்ளோஸான ஹேர் கட் கடை தெரிஞ்சால் டேக் பண்ணுங்க. ஏன்னா யாருக்குமே ஹேர் கட் பண்ணுற ஆள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டாங்க. நம்ம அண்ணன் நம்ம சொன்னதை செய்வார். வெட்டுறதுன்னு நம்ம சொல்கிறது தான். ஆனால் சாலை ப்ரோ பயங்கரமாக சாலை என்று அழைப்போம். அவர் வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். அவங்க கோயில்பேட்டில் தெரிஞ்சவங்க இருந்தால் அங்கே போய் ஹேர் கட் பண்ணுறோம். ஆனால் க்ளோஸ் மட்டும் ஆயிடாதீங்க. ஆனால் க்ளோஸ் ஆகிட்டீங்கன்னா ஒரு தாடி ட்ரிம் பண்ணதுக்கே 3/4 மணி நேரம் இழுத்துருவாப்புல. க்ளோஸ் ஆகிறாங்க. அது இல்லாமல் கதை அடிப்பார். அடினா அந்த மாதிரி கதை கொடுத்து அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிச்சு பாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு போனால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீயாக ஹேர் கட் பண்ணி விடுவாப்புல. அதை நான் வெட்டுன்னு வெட்டணும், துட்டு கொட்டுன்னு கொட்டணும். என்ன அடிச்சு அவன் கடையை ஓட விட்டு சும்மாவே அவன் கோயில்பேட்டில் கடையில் அவுட்டில் போட்டுருக்கான். ஃப்ரீ வேறதுன்னா அவ்வளோதான். எங்ககிட்ட மைக் இல்லை, அதனால நீங்கள் ஹெட்செட் போட்டு கேளுங்க. மைக் இன்னும் சேனல் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்போம், பார்ப்போம். மைக்கு மட்டும் இல்லை, சரியான டீமும் இல்லை. டீம் இல்லைங்க, வேக்கன் நான் கொடுக்குறேன், வாரிங்களா ஜாப் தடுத்துறீங்களா? டெய்லி 1000 வெப்சைட் வண்டியோட ஓட்டுநரையும் நான் அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுவேன் எப்பயுமே. ஏன்னா அந்த வண்டி தான் அலைச்சல் இல்லாமல் அடத்தேவடியா. எம்டி பைக் வச்சிருந்தா உங்களுக்கு முதல் உரிமை கிடைக்கப்படும். எம்டி பிளாக் கலர் பைக் வச்சிருக்க பசங்க தங்கம் அழகு அவரு அந்த மாதிரி பையன் எனக்கு கிடைக்க மாட்டாங்க. ஆமாங்க, வாங்க ஹேர் கட் பண்ணிட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வீடியோ நாங்கள் போடுறோம். நல்லா இருந்தனா நாசமாயிட்டேன்னு. இப்போ நாங்கள் வந்து பெட்ரோல் இல்லாமல் நிற்க போகிறோம். அது மட்டும் உறுதி. பெட்ரோல் போட வந்திருக்கேன் பார்த்துக்குங்க. 100 போடுது. பல்க்கும் கிடையாது, பல்கை தாண்டிட்டோம். பார்ப்போம். அவன் அவுட்டரில் கடை வைப்பானா? பழகிட்டோம். அதை பார்த்தா வீட்டில் எழுதி குடிச்சிடுறோமா? ஆனால் டீ கடைக்கு போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்பினதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். என்னோட BMW கார் வெளியில் நிற்குது. ஏன்னா மழை பெஞ்சிருது, வெளியே போனால் தகதிக்காடாயிருது. கிராக்ஸ் வேறு எல்லாம் எடுத்து ஒயிட்டு தடுப்பு பண்ணிட்டுறோமா? அது அதுக்கு மேலே ஆகிடுதா? அதனால் மேக்ஸிமம் இப்போல்லாம் டீ வீட்டிலே குடிச்சு வந்துடணும். ஸோ டீ வாழ்க்கலாம், டீ டாக் தான். டீயை குடிச்சு வெளியில் டாக் பண்ண வேண்டியதான். ரைட்டு, சந்தோஷம். ரைட்டு, சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லா இருக்கும். ஆமாம், பாவமாக இருக்குது. சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்க்குறீங்களே எல்லாரும். நானும் உங்கள்கிட்ட வீடியோவில் கெஞ்சி பார்த்துட்டு கதறி பார்த்துட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். எங்களோட கான்டாக்டில் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலே நாங்கள் அடிச்சிடலாம். பார்த்துட்டு லைக்கும் போட மாட்டீங்க, பார்த்து ஓடிடுவீங்க. பார்த்துட்டு லைக் கூட போட மாட்டேறாங்க, ஆனால் பார்க்குறாங்க. எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கன்னு தெரியல. ஆமாம், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போட்டுட்டு இருப்போம். ஆமாம், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட் வரும். அதனால தான் அந்த கான்ஃபிடென்ட்டே உருவாகுது. நீங்கள் தான் நாங்கள் தான் நீங்கள். உங்களுக்காக நான், உங்களால் மட்டுமே நான் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். நம்ம டீம்ல இருக்க முதல்ல 4 பேரே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும்டா. டீம்மேட்டே ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க
ஆப்போ ரொம்ப கராக்கி பண்ணிட்டு இருந்தா நீங்க தராசு தான். தராசு உனக்கு தெரியுமா இது? தராசா? தராசு தராசு தெரியாது. வேண்டாம் மழை பெய்யுறாங்க மழை கடைக்கே வந்துருவோம். மழை வீட்டுல போய் பேசக்கூடாது, வெளியே வரவா பையாரிங்க. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், மழை பெய்யுது, கொஞ்சம் நான் போயிட்டு எடுக்கிறேன். ரைட்டு, சந்தோஷம். ஓகே பாய். அங்கே ஒரு அக்கா.